கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழியே நம் தமிழ் மொழி. ஊழி காலத்தில் உலகமே நிலை குலைந்து போன பிறகும் தன் அறநிலையிலிருந்து விலகாத உயர்த்தனி செம்மொழியான நம் தமிழ் மொழியின் பெருமைகளை பேச வந்துள்ளோம். 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 2 வரிகளில் உலகை ஆண்டவன் வள்ளுவன். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறளை எழுதியவன். ஓ, இத்தனை சிறப்புகளா திருக்குறளில்? வேற என்ன நினைச்ச? மனனம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பதே என் எண்ணம். கற்க கசடர, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. புரிந்தது. இப்புவியில் பூத்த திருக்குறளின் புகழ் தெரிந்தது. மொழியின் அழகுக்கு அழகு சேர்ப்பது கவிதை. கவிதையின் அழகில் மயங்கி அதன் சுவையை ரசித்து ருசித்து களிப்புற தமிழில் என்ன இருக்கிறது? தமிழில் கவிதைக்கா பஞ்சம்? தமிழே ஒரு கவிதை மொழிதான். இருப்பினும் ஒன்றை சொல்கிறேன் கேட்டுக்கொள். கவிதைக்கு இலக்கணமாய், கற்பனைக்கு எல்லையாய், சொற்களின் களஞ்சியமாய் கம்பன் வடித்த காப்பியம் கம்பராமாயணம். கவிதையில் பிறந்த இதிகாசம், இதன் புகழ் காலம் பேசும். அவ்வளவு சுவையோ? தினைமாவை விட சுவையானது அதன் தேமாவும் புளிமாவும். மொழியின் இலக்கணத்தை இசைத்திட, இனத்தின் வாழ்வு முறையை வகுத்திட ஏதும் உண்டோ? சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணம் கொண்ட பிற மொழிகளுக்கு மத்தியில் அதில் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம் என பிரித்து நூற்பாக்களால் கோர்த்து கவிதையுடன் வாழ்க்கை இலக்கணத்தையும் சேர்த்து சொன்ன நன்னூல் தமிழ் கூறும் நல்லுலகின் தொன்மையான தொல்காப்பியம். அக வாழ்க்கையை அழகாக்க அகநானூறு, புற வாழ்க்கையை அழகாக்க புறநானூறு, சிறுவர்களுக்கு அறிவுரை கூறும் நீதி நூல் ஔவையின் ஆத்திச்சூடி நித்தம் நீ அதைப்படி. ஆன்மீகத்திற்கு திருப்புகழ், திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம் என அடுக்கிக் கொண்டே போகலாம். சமத்துவத்திற்கு வள்ளுவர் வார்த்தெடுத்த திருக்குறள், வள்ளலார் வளர்த்த சன்மார்க்கம். வாளெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எட்டையாபுரத்து எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ். விண்ணில் பரவும் விண்மீன்கள் போல மண்ணில் பிறந்த மாந்தர்கள் கூடி ஒன்றே குலம் என்பதை நாட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியனின் புறப்பாடல். இவையெல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள். அரசன் கடவுளை பாடியது சரி, குடிமகனை தலைவனாக கொண்ட காப்பியம் உண்டோ? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் என்ற உண்மைகளை சொன்ன குடிமக்களின் காப்பியம் தமிழர்களின் பெருங்காப்பியம். இயல், இசை, நாடகம் என ஒரு சேர பெற்ற நூல் முத்தமிழ் காப்பியம். பாரதி கொடுத்த புகழாரம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். போதும் போதும், இவையே எனது போதிமரம். ஞானம் பிறந்து விட்டது, என் அடையாளம் தெரிந்து விட்டது. தமிழ் என் அடையாளம், நம் அடையாளம். தமிழை நேசிப்போம், தமிழை வளர்ப்போம். வாழ்க தமிழ். நன்றி.